நான் வைஷ்ணவி, கோவை மாவட்டத்திலிருந்து வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு, தாவேகாவோட பூத் கமிட்டி மாநாடு நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் தொடங்கின காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே மக்கள் கிட்ட இருந்து ஒரு மாபெரும் வரவேற்பை தான் வாங்கிட்டு இருக்கு தாவேகா. அண்ட் தலைவர் தளபதி அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு நல்லது பண்றாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றம் மூலியமாவே நிறைய நலத்திட்டங்களும் நலப்பணிகளும் மக்களுக்கு செஞ்சுட்டே தான் இருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு அதிகாரத்தோட மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கறதுக்காக அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் நான் அதிகமா கேட்ட விமர்சனம் வந்துட்டு தாவேகால BLA டூஸ்கள் பற்றாக்குறை, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கறதான். அது இங்க இருக்கிற தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நிச்சயமா வந்துட்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பற்றாக்குறை தாவேகால நிச்சயமா கிடையாது அப்படிங்கிறது. அண்ட் இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கமும் நடக்குது. எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்க எதிர்கொள்ளணும், மக்களுக்கு இதுவரைக்கும் நாங்க தொகுதி வாரியான பிரச்சனைகளை தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு பூத்துல ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு வீட்டுல என்னென்ன சிரமங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் பார்த்து அவங்க என்னென்ன வந்துட்டு சிரமங்கள் ஃபேஸ் பண்றாங்க, ஆளும் கட்சியில இருந்து நிறைவடையாத திட்டங்கள், அவங்களுக்கு வந்து சேராத திட்டங்கள்லாம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ண சொல்லுவாரு. நிச்சயமா மக்களுக்கான மக்கள் 2026 தலைவர் தளபதியை CM ஆக்கி நிச்சயமா நல்ல ஒரு மன்னராட்சியில இருந்து வெளியில வந்து மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர் வந்திருக்காரு விஜய் சார். சோ எந்த அளவுக்கு இருக்கு அவர் வந்திருக்க விஷயம் அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, 11 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்காரு. நீங்க ஏர்போர்ட்லயே அவருக்கான ஒரு ஆரோ பார்த்திருப்பீங்க, பயங்கரமா இருந்தது. இங்கேயும் அதே மாதிரி தான் தலைவர் தளபதி அவர்களை வரவேற்க என்ன சொல்றது, இப்ப மாற்று அரசியல்ல இருந்து ப்ராப்பரா வந்தவங்களை தாண்டி சாதாரண மக்கள் கட்சியில வந்து இணைஞ்சு நாங்க வந்துட்டு தளபதியோட சேர்ந்து மக்கள் பணி செய்யறோம் அப்படின்னு வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. எல்லாருமே சாதாரண மக்களா இருந்து எந்தவித கட்சியிலயும் இல்லாம தொடக்க கட்டத்திலேயே நாங்க தளபதியோட தான் பயணிப்போம் அப்படின்னு நான் தொட்டு என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க.